நண்பர்களே, ரகுநாதன் அவர்களுடைய இளங்கோடிகள் யார் என்ற இந்த நூலை அறிமுகப்படுத்தும் ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நூலை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு கடினமான வேலையும் செய்ய வேண்டியிருக்கிறது. முதலில் ரகுநாதன் யார் என்பதை நான் கூற வேண்டியிருக்கிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த நூல் நெல்லை மாவட்டத்தில் வாழ்ந்த ரகுநாதனால் எழுதப்பட்டது. திருநெல்வேலி என்ற உடனேயே இடதுசாரி இயக்கத்தில் அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற மூவர் இருந்தனர். ஒருவர் பேராசிரியர் நா. வானமாமலை, இன்னொருவர் தி.க. சிவசங்கரன், மூன்றாம் அவர் சிதம்பர ரகுநாதன். சிதம்பர ரகுநாதன் ஒரு இலக்கிய குடும்பத்தில் பிறந்தவர். ஏனென்றால் அவருடைய தமையனார் பாஸ்கர தொண்டைமான் மாவட்ட கலெக்டராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு கோயில்கள் பற்றி ஒரு தொடர் கட்டுரை ஆனந்த விகடனில் அவர் எழுதினார். சில்பி என்ற ஒரு புகழ்பெற்ற ஓவியருடைய படத்தோடு அப்பொழுது அது மிகவும் பரபரப்பாக வெளிவந்தது. அது பின்னால் நூலாகவும் மாறியது. ரகுநாதனது இலக்கிய ஆர்வத்துக்கு அவரது தமையனார் ஒரு காரணம். அதன் பிறகு ரகுநாதன் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டார். இன்டர்மீடியட் வரைக்கும் தான் அவர் படித்திருக்கிறார். தலைமறைவு வாழ்க்கையிலும் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய இலக்கிய தாகமானது மணிக்கொடியின் ஆதிக்கத்திற்கு உள்ளாக இருந்தது. அப்பொழுது புயல், கன்னிகா என்ற 2 நாவல்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 2 நாவல்களும் தனிநபர் மன உணர்வை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல்கள் எனலாம். ஆனால் பொதுவுடைமை இயக்கத்தோடு அவர் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்புரிந்த காலத்தில் அவர் எழுதிய நாவல் பஞ்சும் பசியும் என்பது. இந்த நாவல் தான் முதலாக தமிழ்நாட்டில் சோஷியலிச யதார்த்தவாதம் என்ற ஒரு நாவல் முறையை அறிமுகப்படுத்திய நாவல். இது நெசவாளர்களது பிரச்சனையை மையமாக கொண்ட இந்த நாவலானது அப்பொழுது எல்லாராலும் பேசப்பட்டு இன்றைக்கும் ஒரு வரலாற்று பொக்கிஷமாக அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் வியப்புக்குரிய என்னவென்று கேட்டால், ரகுநாதன் அவர்கள் இன்டர்மீடியட் வரைக்கும் படித்திருந்தாலும் அவருடைய பரப்பானது நாவல் இலக்கியத்தில் மட்டுமல்ல, ஆய்வு உலகத்திலும் அவர் அடியெடுத்து வைக்கிறார். ஆய்வு என்று வரும் பொழுது ரகுநாதனை இனம் காட்டிய ஆய்வு நூல் பாரதியும் ஷெல்லியும் என்ற அந்த நூல். பிறகு பாரதி காலமும் கருத்தும் என்ற நூல் வெளிவந்தது. அதற்கு பிறகு பாஞ்சாலி சபதம் உட்பொருள் என்ற நூல் வெளிவந்தது. இது மிகப்பெரிய ஒரு ஆய்வு தாக்கத்தை ஏற்படுத்திய நூல். ஏனென்றால் அதற்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் ஒப்பியல் இலக்கியம் என்ற ஒரு முறையை உருவாக்குவதற்கு முன்பாகவே ரகுநாதன் பாரதி ஷெல்லியை ஒப்பிட்டு ஒரு முறையை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த நூலும் நண்பர்கள் படிக்க வேண்டிய நூல்களில் அது ஒன்று. இன்டர்மீடியட் வரைக்கும் தான் ரகுநாதன் படித்திருந்தாலும் அவருடைய தமிழ் புலமை மிக ஆழமானது. அதன் பிறகு அவர் இந்த இளங்கோடிகளை பற்றிய நூல் எழுதுவதற்கு முயற்சித்தார். இதற்காக நீண்ட காலம் படிப்பு, நிகண்டு, அகராதி, உரையாசிரியர்களது உரை, அடியார்க்கண்ணார் உரை போன்ற உரைகள்,
சமகால இலக்கியம், அதாவது சிலப்பதிகாரம் தோன்றிய காலத்தில் உள்ள இலக்கியத்தில் உள்ள குறிப்புகள், அதன் பிறகு சிலப்பதிகாரம் தோன்றிய காலத்தில் உள்ள பல்வேறு வகையான கதைகள், சிலப்பதிகாரம் தோன்றிய காலத்தில் உள்ள அந்த காலத்து மக்களுடைய மரபு வழி பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தையும் அவர் சேகரித்து இந்த நூலை எழுதுவதற்கு அவர் முயற்சித்து ஒரு நூலை வெளியே கொண்டு வந்தார். இது பற்றி பேசும் பொழுது சிலர் கூறுவார்கள், இது அசுரத்தனமான ஆராய்ச்சி என்று கூறுவார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு தகவல்களை திரட்டி தரக்கூடிய ஆய்வு என்பது மிக குறைவு. அவ்வளவு தகவல்களை கொண்ட நூல்தான் இந்த ரகுநாதனுடைய இளங்கோடிகள் யார் என்ற இந்த நூல். இந்த நூல் வெளிவந்து இன்றைக்கு ஏறத்தாழ 60 ஆண்டு ஆன பிறகும் கூட இது எல்லாரும் மறந்துவிட்ட ஒரு நூலாகவே இருக்கிறது என்று நான் கூற ஆசைப்படுகிறேன். அதற்கு காரணமும் இருக்கிறது. சிலப்பதிகாரம் பற்றிய ஒரு ஆய்வு பல தளங்களில் நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று, சிலப்பதிகாரம் தமிழ் தேசியத்தின் அடையாளம் என்ற முறையில் நிகழ்ந்த ஆய்வு. காமில் சுலபில் அவர்கள் சிலப்பதிகாரம் பற்றி கூறும் பொழுது ஒன்றை கூறுவார். த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தமிழ் நேஷனலிசம் என்று அவர் கூறுவார். அந்த முறையில் சிலப்பதிகாரத்தை தமிழ் இனத்தின் அடையாளம், தமிழ் தேசியத்தின் அடையாளம் என்ற முறையில் நிகழ்ந்த ஆய்வு ஒன்று. அது ஒரு விரிவான பரந்த ஆய்வு. இரண்டாவதாக உள்ள ஆய்வு என்னவென்று கேட்டால், சிலப்பதிகாரம் தரக்கூடிய சில நுணுக்கங்கள், இசை நுணுக்கங்கள், மரபு நுணுக்கங்கள், இவற்றை பற்றி ஆராய்ந்த ஒரு விரிவான ஆய்வு. இது இன்னொரு வகையான ஆய்வு. மூன்றாவது என்னவென்று கேட்டால், சிலப்பதிகார கதை அமைப்பு, அதில் உள்ள கதாபாத்திர அமைப்பு, இவை பற்றி நிகழ்ந்த விரிவான ஆய்வு. பலர் இது பற்றி கோவலனுடைய பாத்திர படைப்பு, கண்ணகியின் பாத்திர படைப்பு, நெடுஞ்செழியனின் பாத்திர படைப்பு என்று பலர் இது பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். அரசியல் மேடைகளில் கூட சிலப்பதிகாரத்தை பற்றி அந்த காலகட்டத்தில் மாப்போசி அவர்கள் மிக விரிவாகவே பேசிக்கொண்டு சென்றிருக்கிறார். சிலப்பதிகார கதாபாத்திர ஆய்வுகளை பற்றி ஆராய்ந்தவர்கள் குறிப்பாக காமில் சுலபில் நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது ஒன்றை கூறுவார். இந்த நூலில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் குறைபாடு உடைய கதாபாத்திரங்கள் என்று கூறுவார். இந்த குறைபாடு என்ற சொல்லை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆங்கிலத்தில் ஃப்ளா என்று கூறுவார்கள். அதற்கு ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் கீழே வீழ்ந்து விடுவதற்கு காரணம் அவனிடம் உள்ள ஒரு சின்ன குறை என்ற ஒரு முறை ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ராவணன் வீழ்ந்ததற்கு சீதை மேல் உள்ள காதல். இதே போலத்தான் மேல்நாட்டு இலக்கியங்களிலும் பல மிகப்பெரிய வீரர்கள் வீழ்ச்சியடைந்ததற்கு காரணம் அவருடைய உள்ள ஒரு சின்ன சின்ன குறைதான். இந்த குறைபாடுடைய கதாபாத்திரங்கள் என்று இதை பற்றி ஒரு ஆய்வு நிகழ்ந்திருக்கிறது. கோவலன் குறைபாடு உள்ளவன், நன்கு தெரிந்த ஒரு விஷயம். நெடுஞ்செழியன் குறைபாடு உள்ளவன், சேரன் செங்குட்டுவன் குறைபாடு உள்ளவன், கண்ணகியும் குறைபாடு உள்ளவள் என்ற ஒரு கூற்றும் உண்டு. எப்படி? கண்ணகி கம்ப்ளீட்னஸ், முழுமை, அதாவது எதையுமே முழுமையாக செய்யக்கூடிய ஒரு போக்கு அவளிடம் உண்டு. கற்பு என்றால் அது முழுமை, போராட்டம் என்றால் அது முழுமை. இந்த முழுமையே கண்ணகியின் குறைபாடு என்ற முறையில் கண்ணகியின் கதாபாத்திரத்தை ஆராய்ந்த அறிஞர்களும் உண்டு. இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோடிகள், இவரை பற்றி நிறைய கருத்துக்களை பலர் கூறியிருக்கிறார்கள். சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலம், அது எழுதப்பட்ட காலத்தினுடைய தன்மை, சிலப்பதிகார கதையை இவருக்கு யார் கூறினார், சீத்தலை சாத்தன் கூற யாம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்று அவர் கூறுவதை குறிப்பிட்டு காட்டி அதையும் எடுத்து வைத்து கொண்டு இளங்கோவடிகள் எழுதக்கூடிய அந்த பல சூழ்நிலையை விவரித்த ஆய்வுகளும் உண்டு. இன்னொரு வகையான ஆய்வு உண்டு. சிலப்பதிகாரத்தில் 2 காண்டம்தான் முக்கியமானது. இந்த கடைசி காண்டம் என்பது பிற்சேர்க்கை என்ற ஒரு ஆய்வும் அதற்கு உண்டு. இது அனைத்தையும் மிக விரிவாக பஞ்சாங்கம் என்ற ஒரு அறிஞர் சிலப்பதிகார திறனாய்வு என்ற ஒரு விரிவான நூலில் அவர் கூறியிருக்கிறார். அவருடைய நூலில் விரிவாக எழுதக்கூடிய அந்த நூலில் கூட ரகுநாதனது இந்த நூல் பற்றி எந்த குறிப்பும் வரவில்லை. காரணம் ஒன்று இருக்கிறது.
ரகுநாதன் இடதுசாரி சிந்தனையாளர். ரகுநாதன் மார்க்சிய முறையிலை கையாண்டு இந்த நூலை ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறார். இது மற்ற சிந்தனையாளர்களுக்கு ஒரு ஏற்புடைய கருத்தாக இருக்கவில்லை, இருக்கவும் முடியாது. இதன் காரணமாக ரகுநாதனுடைய அந்த நூலை பற்றி மௌனம் சாதித்தார்கள் அல்லது எதிர்த்தும் விமர்சனம் செய்தார்கள். இதுதான் அந்த நூல் எழுதுவதற்குண்டான ஒரு பின்னணி. ஆச்சரியம், ஒரு இன்டர்மீடியட் படித்த ஒருவர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தன்னந்தனியாக நின்று ஒரு நூலாக வெளியே கொண்டு வரும் பொழுது அது ஒரு சாதனை என்று தான் நான் அதை கூற முடியும். அதற்கு ரகுநாதன், பேராசிரியர் நாவா, தீகாசி இவர்களெல்லாம் ஒரு உரையாடல்கள் அவங்களுக்குள்ளே உண்டு, கருத்து பரிமாற்றம் அவர்களுக்கு உண்டு. இதெல்லாம் இணைந்து தான் இந்த நூல் அந்த காலத்தில் வெளியே வந்தது. இது சிலப்பதிகாரம் இருக்கும் அளவுக்கும் இந்த நூலும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரி, இந்த நூல் என்ன கூறுகிறது? சாராம்சமாக எடுத்துக்கொண்டால் இதில் 2 அடித்தளமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று இளங்கோவடிகள் பற்றியது, 2 சிலப்பதிகாரம் வர்க்க முரண்பாட்டை பேசுகிறது என்பது பற்றியது. இந்த 2 தான் இந்த நூலினுடைய அடிப்படையான சாராம்சமான கருத்து. இதில் இளங்கோவடிகள் பற்றியதை பற்றி நாம் முதலில் எடுத்துக்கொள்வோம். இளங்கோவடிகளை பற்றி நமக்கு மரபொழி செய்தி என்ன? சேரன் செங்குட்டுவனது தம்பி, தனது அரசு உரிமையை துறந்து அவர் ஜெயின மதத்தை சார்ந்து இளங்கோவடிகள் என்ற பெயருடன் இருந்து இந்த நூலை எழுதினார் என்பது ஒரு கருத்து. சேரன் செங்குட்டுவன் தம்பி என்ற இந்த கருத்தை ரகுநாதன் மட்டுமல்ல, ரகுநாதனுக்கு முந்தைய பல அறிஞர்களும் இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ரகுநாதன் இந்த இளங்கோவடிகள் என்ற இந்த அறிஞரது பிறப்பு பற்றி அல்லது தன்மை பற்றி பல விவரங்களை உள்ளே கொண்டு வருகிறார். உதாரணமாக இந்த இளங்கோ என்ற இந்த சொல் அது இளவரசன் என்ற ஒரு பொருளில் வரும். அதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது, 2வது மகன் என்ற பொருளும் அதற்கு உண்டு. ரகுநாதன் இந்த 2வது பொருளை எடுத்துக்கொள்கிறார். அவர் 2வது மகன் என்று அவர் அதை வகைப்படுத்தி காட்டுகிறார். இதற்கு அவர் எங்கே போகிறார்? நிகண்டு, அதில் இளங்கோ என்று சொல்லிக்கொள்ள பொருள் அது எந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் திரட்டி மிக விவரமாக இந்த நூலில் கொடுக்கிறார். இந்த இளங்கோ என்பவர் இளவரசன் அல்ல, 2வது மகன் என்று வரும் பொழுது அப்படி என்றால் எங்கே உள்ள 2வது மகன் என்ற ஒரு கேள்வி வரும். அந்த 2வது மகன் எங்கே என்று கேட்கும் பொழுது ரகுநாதன் வணிகர்களது வாழ்க்கைக்கு செல்கிறார். வணிகர் குலத்தில் 2வது மகனுக்கு இளங்கோ என்ற பெயர் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். சுட்டிக்காட்டி இவர் வணிகரது சமுதாயத்தைச் சேர்ந்தவர், இவர் இளங்கோ என்ற பெயர் 2வது மகன் என்ற பெயரில் இருக்கிறது என்று கூறி இவர் சேரனுடைய தம்பி இல்லை என்பதை மிக விரிவாக கூறி அவர் நிரூபிக்கிறார். அந்த நுணுக்கங்கள் எல்லாம் மிக அதிகமானவை. அதை நீங்கள் நூலை எடுத்து படித்தால்தான் தெரியும். சமயத்தில் அது அலுப்பும் தட்டலாம், நான் இல்லை என்று கூறவில்லை. இதை நிறுவிய ரகுநாதன் இந்த இளங்கோ அடிகள் எழுதிய இந்த நூல் எத்தகையது? இது அடுத்த கேள்வி அவருக்கு. இந்த எத்தகையது என்று வரும்பொழுது அவர் ரகுநாதன் கையாளக்கூடிய இந்த முறையில் மார்க்சிய ரீதியிலான சமுதாய வரலாறு. சிலப்பதிகார காலம் என்று வரும் பொழுது அது தமிழ்நாட்டில் நில உடைமை சமுதாயத்தினுடைய துவக்க காலம் என்று அறுதியிட்டு வைத்திருக்கிறார்கள். ஏழை ஃபியூடலிசம் என்று கூறுவார்கள். அப்பொழுது இருந்த அந்த காலத்தில் உள்ள வர்க்க அமைப்பு, இந்த அமைப்புகளை ரகுநாதன் மிக நுணுக்கமாக அதில் கொண்டு வருகிறார். அதில் 2 வர்க்கங்களை எடுத்துக்கொள்கிறார். ஒன்று அரசாளும் வர்க்கம். இந்த அரசாளும் வர்க்கம் என்பவர்கள் யார்? வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்கள், வேளாளர்கள். இவர்கள்தான் மேலே அரசர்களாக இருக்கிறார்கள். இந்த அரசர்களில் புகார் சோழன் ஒரு வர்க்கம், இன்னொன்று வணிகர்கள். அந்த சிலப்பதிகாரத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும், மாசாத்துவன் மிகப்பெரிய வணிகன், மிகப்பெரிய வசதி உள்ளவன், எல்லா வளங்களும் பொருந்தியவன்.
இந்த வணிக வர்க்கமானது இளங்கோவடிகள் காலத்தில் உருவான ஒன்று. அந்த உருவான ஒன்றை ரகுநாதன் எப்படி வந்தது என்று ஆராய முற்படுகிறார். அவர் அதற்கு எங்கே போகிறார் என்று கேட்டால் பரதவர்கள் சமுதாயத்தை எடுத்துக்கொள்கிறார். பரதவர்கள் தான் அந்த காலத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள். உப்பு வியாபாரம், முத்து வணிகம் போன்ற பல வியாபாரத்தில் அவர்கள் தான் ஈடுபட்டார்கள். இந்த பரதவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் பின்னால் வணிகர்களாக மாறினார் என்பதை அவர் பல காரணங்களை, பல விஷயங்களை காட்டி விளக்குகிறார். இந்த வணிகர்களுக்கு நகரத்தார் என்ற பெயர் உண்டு. நகர நம்பியர் திரி தரு தெரு என்ற வரிகள் அங்கே வருவதை நாம் காண முடியும். நகரத்தார் என்ற பெயர் உண்டு. இந்த நகரத்தார்கள் மிக செழுமையாக, மிக வளமையாக வாழ்ந்தவர்கள். காரணம், அந்த காலத்து வணிகம் என்றவுடனே நாம் இந்த காலத்து வணிகத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதை பார்க்கக்கூடாது. அவர்கள் உணவு தானியங்களில் வியாபாரம் செய்யவில்லை. அவர்கள் அடிப்படை தேவையான பொருள்களில் வியாபாரம் செய்யவில்லை. அவர்கள் வியாபாரம் செய்ததெல்லாம் அந்த காலத்தில் ஆடம்பரமான பொருள்கள். தமிழ்நாட்டை விட்டு பல தேசங்களுக்கு சென்று அங்கு கிடைக்கக்கூடிய ஆடம்பர பொருள்களை கொண்டு வந்து அதை இங்கே விலைக்கு விற்பது. அதே போல இங்குள்ள அரிய பொருள்களை கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று அவற்றை விற்று இங்கே வருவது. இந்த வணிகர்கள் அந்த காலத்தில் நாடு விட்டு நாடு சென்றிருக்கிறார்கள், கண்டம் விட்டு கண்டமும் சென்றிருக்கிறார்கள். இங்கு என்ன ஒரு பிரச்சனை என்று கேட்டால், தமிழ்நாட்டில் உள்ள அரிய பொருள் என்று வரும் பொழுது இங்கே தந்தம், கிராம்பு, ஏலம், இந்த மாதிரி பொருள்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று வரும் பொழுது கிரேக்கத்திலிருந்து மதுரசம் போன்ற பல பொருளை இங்கே கொண்டு வருகிறார்கள். இவற்றில் மாணிக்கமும் ஒன்று. இந்த நகரத்தார் கையில் உள்ள அந்த ஒரு மிக முக்கியமான ஒன்று மாணிக்கம். அது மிகவும் விலை உயர்ந்த ஒன்று. அது அவர்கள் கரங்களில் தான் அது இருந்தது. ஒரு செழிப்பான ஒரு குடும்பம். இவர்களை பற்றி கூறும் பொழுது சிலப்பதிகாரமே கூறும், இவர்கள் சோழனை நிகர்த்த செல்வம் உடையவர்கள் என்று கூறும். இவர்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. ஒன்று மட்டும் கிடையாது, அது முடி தரிக்கக்கூடிய உரிமை. யானை மேல் இவர்கள் வரலாம், அம்பாரியில் பல்லக்கில் இவர்கள் செல்லலாம், குதிரையில் இவர்கள் செல்லலாம், அரசனை போல இவர்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று மட்டும் கிடையாது, முடி தரிக்கும் உரிமை இவர்களுக்கு கிடையாது. ஆகையினால இவர்கள் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாக, சில சமயங்களில் அரசனை விட செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுதான் அந்த மோதலுக்கு மிக முக்கியமான காரணம். அரசர்களுக்கு இவர்கள் பணம் உதவி செய்வது, போர்க்காலங்களில் உதவி செய்வது போன்றவற்றை இந்த வணிகர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த வணிகர் குலம் பூம்புகாரில் மிக வலுவான குலமாக அது இருந்திருக்கிறது. பூம்புகார் மட்டுமல்ல, மதுரையிலும் இருந்திருக்கிறது. இந்த 3 நகரங்கள் இருக்கின்றன அல்லவா, அதில் மதுரையிலும் இந்த வணிகர் குலம் உண்டு, பூம்புகாரிலும் இந்த வணிகர் குலம் உண்டு. இந்த வணிகர் குலமானது அங்கு ஒரு செழிப்பான குலமாக அங்கே இருந்து வந்திருக்கிறது. இதை அவர் காட்டுவதற்கு சிலப்பதிகார நூலில் உள்ள விஷயங்கள் இவ்வளவுதான். ஆனால் இதை நிறுவ வேண்டுமே. இதை எப்படி நிறுவுவது? அதற்காக அவர் செய்த மிகப்பெரிய காரியம் நகரத்தார் வரலாறு. இது பற்றி உள்ள விவரங்களை சேர்த்திருக்கிறார். ஆராய்ச்சியின் முதல் இதழில் நகரத்தார் வரலாறும் சிலப்பதிகார கதையும் என்ற ஒரு கட்டுரை இவர் எழுதினார். இந்த கட்டுரை தான் இந்த இளங்கோவடிகள் யார் என்பதற்கு முன்னோட்டமான ஒரு கட்டுரை. இந்த முன்னோட்டமான இந்த கட்டுரை பின்னால் பெரிதாக்கப்பட்டு இந்த இளங்கோவடிகள் யார் என்ற நூலாக வெளிவந்தது. இதற்கிடையில் நான் ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சிலப்பதிகாரத்தில் வணிகர்களுக்கும் அரசர்களுக்கும் உள்ள அந்த வர்க்க முரண்பாடு, இந்த முரண்பாடு இருக்கிறது என்பதை இவருக்கு முந்தைய சுட்டிக்காட்டியவர் பேராசிரியர் நா. வானமாமலை. அவருடைய சிலப்பதிகார, அதாவது நாட்டார் பண்பாடும் காவிய பண்பாடும் ஒருமித்தல் என்ற அந்த கட்டுரையில் இதை பற்றி அவர் லேசாக குறிப்பிட்டு காட்டுவார். அதைவிட வேடிக்கை என்று கேட்டால், பேராசிரியர் வையாபுரி அவர்கள் அவருடைய காவிய காலத்தில் இது வர்க்க முரண்பாடு என்று கூறாவிட்டாலும் இது ஒரு வகையான மோதல் என்று மட்டும் பொதுவாக கூறிக்கொண்டே அவர் சென்றிருப்பார். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் இது பற்றி கூறி சென்றிருக்கிறார்கள்.
இந்த அறிஞர்களெல்லாம் கூறியதை ரகுநாதன் மனதில் வைத்துக்கொண்டு அதை விரிவாக மிக தெளிவாக தன்னுடைய நூலில் கொண்டு வருகிறார். இந்த சிலப்பதிகார கதை, அந்த நகரத்தார் வரலாறு சிலப்பதிகார கதை, இந்த கதையில் அவர் எடுத்துக்கொண்டது என்ன? சோழ அரசன் ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர். வணிகர்கள் என்னதான் இருந்தாலும் அரசனுக்கு உட்பட்டவர்கள். அரசனை விட செல்வம் அதிகமாக இருந்தாலும் அரசு உரிமையோ அரசு அதிகாரமோ இவர்களுக்கு கிடையாது. அப்போ இவர்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பொறாமை, நம்மிடம் ஏராளமான செல்வம் இருக்கிறது, ஆனால் நம்மிடம் அதிகாரம் இல்லையே என்ற ஒன்று. அவர்களை பொறுத்த மட்டும், சோழர்களை பொறுத்த மட்டும், அரசர்களை பொறுத்த மட்டிலும் நம்மிடம் ஏராளமான அதிகாரம் இருந்தும் இந்த அளவுக்கு செல்வம் இல்லையே என்ற இன்னொரு பொறாமை. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு மோதலாக அது வெளிப்படுகிறது. இதை ரகுநாதன் பல கதைகள் மூலமாக எடுத்து காட்டுவார். அதில் ஒரு கதை நான் கூற ஆசைப்படுகிறேன். இந்த வணிகர்கள் வீட்டில் ஒரு பெண், அந்த பெண் மிக அழகானவள். அழகான இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சோழ அரசன் விரும்புகிறான். ஆனால் வணிகர் குலத்தவர்கள் அதுக்கு சம்மதிக்கவில்லை. தங்களுடைய ஒரு குலப்பெண்ணை தங்களுடைய குலம் விட்டு அரசனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதா? அது ஒரு குல பிரச்சனை. ஆகினால் அவர்கள் செய்து கொள்ள விரும்பவில்லை. இந்த அரசன் அவர்களை கூப்பிடுகிறான். அவர்களை முதலில் கட்டாயப்படுத்துகிறார். அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். பிறகு அவர்களுக்கு பல்வேறு வகையான இடையூறுகளை செய்கிறார். அதற்கு அவர்கள் பணியவில்லை. காரணம், இவர்களுடைய செல்வாக்கு, வசதி, அந்த பண பலம் இதெல்லாம் சேர்ந்து அவர்களை அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. கடைசியாக அந்த கதையில் ஒரு சோதனை அவன் வைக்கிறான். என்ன சோதனை என்று கேட்டால், முத்துக்களை கொடுத்து இந்த முத்துக்களை இன்று இரவுக்குள்ளாக கோர்த்து ஒரு மாலையாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து விட்டால் உங்கள் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவன் கூறுகிறான். இவர்களும் சரி என்று வந்து விடுகிறார்கள். முத்துக்களை வரிசையாக வைக்கிறார்கள். ஒரு இரவுக்குள்ளாக கோர்க்க வேண்டுமே, அதற்கு ஒரு 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 திட்டம் ஒன்றை திட்டுகிறார்கள். அந்த முத்துக்களை வரிசையாக வைத்து ஒரு நூலில் சர்க்கரை பாகு அல்லது தேனை தடவி அதை ஒரு முத்தினுடைய ஒரு முனையில் வைத்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இரவில் எறும்புகள் வந்து இந்த நூலை இழுத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த தடைப்பட்ட முத்துக்களில் துளையிட்டு இந்த நூலை அந்த பக்கம் வைத்துவிட்டு சென்று விடுகிறது. மறுநாள் காலையில் இந்த நூல் மாலை கோர்க்கப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு அரசனிடம் செல்கிறார்கள். அரசன் இதை பார்த்துவிட்டு அதற்கு மேல் அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை. சொன்னபடி இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். தள்ளப்பட்ட அரசன் சும்மா இருக்கவில்லை. இவர்களை பயமுறுத்தி படைபலத்தால் பணிய வைக்க அவன் முயற்சிக்கிறான். அதனால்தான் இந்த பூம்புகார் தன வணிகர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து நாட்டுக்கோட்டைக்கு வந்தார்கள் என்று அவருடைய வரலாறு ஒன்று கூறுகிறது. இது போன்ற பல கதைகளை தொகுத்தெடுத்து இந்த நகர நம்பியர் தனவடிகர் என்பவர் பூம்புகாரில் செழிப்பாக இருந்து அங்கிருந்து வெளியே வந்து பிறகு இந்த நாட்டுக்கோட்டைக்கு வந்தார் என்ற அந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு இதில் முக்கியமானது அரசனுக்கும் வணிகர்களுக்குள்ள அந்த வர்க்க மோதல். இந்த மோதல் காரணமாகத்தான் இந்த கதை நகருகிறது என்பதை அவர் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இதற்கு பல ஆதாரங்கள் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் வருகின்றன. உதாரணமாக சிலப்பதிகார கதையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். கண்ணகி மதுரைக்கு வந்த பிறகு மதுரையில் அவள் புறஞ்சேரியில் இருந்து கோவலன் கொலை உண்டான் என்று ஒரு செய்தி கேட்டு நகரத்துக்குள்ளே சென்று மன்னவனிடம் நீதி கேட்க செல்கிறாள். நீதி கேட்க செல்லும் பொழுது பாண்டி நாட்டில் மிக உயர்ந்த ஒரு பொருள் புத்து. அது வசதியானவர்கள் அரசர்கள் மட்டும்தான் வைத்திருக்க முடியும், மற்றவர்கள் வைத்திருக்க முடியாது. மிக உயர்ந்த பொருள் புத்து. பாண்டியனுடைய மனைவியின் சிலம்பில் உள்ளது முத்து. அது ஒரு பணத்தினுடைய அடையாளம், அதிகாரத்தினுடைய அடையாளம். ஏன்னா பாண்டி நாடு முத்துடைத்து என்பது ஒரு மரபொழி செய்தி.
அந்த மரபொழி செய்தியை வைத்துக்கொண்டு அதை நாம் பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் ஒரு நீதி கேள்வி எழுகிறது. அவன் ரொம்ப தைரியமாக துணிச்சலாக கூறுகிறான், நான் செய்தது சரிதான், என் மனைவியின் சிலம்பை திருடினவனை நான் கொன்றது சரிதான் என்று அவன் வாதிடுகிறான். அப்பொழுது அந்த சிலம்பை கொண்டு உடைக்கும் பொழுது அதில் முத்துக்கள் ஒரு சிலம்பில் சிதறுகின்றன. மற்றொன்றை கண்ணகி வாங்குகிறாள். அதை உடைக்கும் பொழுது மாணிக்க பரல்கள் சிதறுகின்றன. அப்பொழுது அவள் கேட்கிற கேள்வி இதுதான், எங்கள் நாட்டில் எங்களிடம் உள்ள மிக உயர்ந்த சொத்து மாணிக்கம். இந்த மாணிக்கம் தான் என்னுடைய சிலம்பில் உள்ளது, அது எப்படி உன்னுடைய தேவியின் சிலம்பில் வந்தது என்று வரும்பொழுதுதான் பாண்டியன் தான் அறம் கொன்று விட்டோம் என்று கருதி உயிர் விட்டு மாய்ந்து விடுகிறான். அந்த நிகழ்ச்சி ஒரு பக்கத்தில் கதையில் விறுவிறுப்பாக இருந்தாலும் அது வேறு ஒன்றை காட்டுகிறது. என்ன, அரசன் எவ்வளவுதான் செல்வமுடனாக இருந்தாலும் வணிகர்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்கு இந்த மாணிக்கம் சிதறி வெளியே வருவது, மாணிக்கம் சிதறி வெளியே வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி. அப்போ இங்கும் ஒரு வர்க்க மோதல் இருக்கிறது, மதுரையிலும் ஒரு வர்க்க மோதல் இருக்கிறது. இதை நாம் ஒரு சாதாரணமாக காவியத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக படித்துவிட்டு அதை சென்று விடுகிறோம். ஆனால் அது பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வணிக வர்க்கமே கண்ணகிக்கு பின்னால் இருப்பதை நாம் யூகித்து அறிய முடியும். இந்த வர்க்க மோதலைத்தான் இளங்கோவடிகள் தன்னுடைய படைப்பில் விரிவாக கூறுகிறார் என்பது ரகுநாதனுடைய வாதம். இந்த நூல் இந்த வாதங்களை மையமாக வைத்து சென்றதன் காரணமாக இதை பலர் பலவிதமாக விமர்சனம் செய்கிறார்கள், பலர் இது பற்றி பாராட்டவும் செய்கிறார்கள். இந்த நூலினுடைய இந்த அடிப்படை கருத்துக்களை பலர் விரிவாகவும் பின்னால் செய்து முடிக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அந்த பாத்திர படைப்பில் கூட பார்த்தால் வணிகர் குலம், அவர்களது மரபுகள், அந்த மரபு அரசகுலத்து மரபிலிருந்து வேறுபட்டு இருப்பது, இதையெல்லாம் ரகுநாதன் சுட்டி காட்டிக் கொண்டே செல்வார். அப்படி சுட்டி காட்டிக் கொண்டே சென்று பின்னால் அந்த நூலினுடைய முடிவில் அவர் பல கேள்விகள் எழுப்புகிறார். அது என்ன? ஒன்று, இளங்கோ என்பது இளவரசனை குறிக்காது, அது இரண்டாவது மகனை குறிக்கும். இரண்டாவது, இது வர்க்க மோதலை குறிக்கக்கூடிய ஒரு இலக்கியம். ஆகையினால இந்த வர்க்க முரண்பாடு அந்த காலத்தில் இருந்தது, அதை நாம் மிக கவனமாக கவனிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய நூல் முடிஞ்சிருந்ததில்லை இருக்கோ? அப்படியா? இதுக்கு மேலே அந்த கொஸ்டின் கிடையாது, அது மேலே பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். சரி, இது இந்த நூல். இதை நாம் ஆழமாக சிந்தித்தால் நாம் இது பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த நூலை பற்றி உள்ள ஆய்வுகளில் ஒன்று பத்தினி தெய்வ வணக்கம். இந்த பத்தினி தெய்வ வணக்கமானது தமிழகத்தில் பண்டை காலத்திலே இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் கணவனை பிரிந்த ஒரு பெண் புலம்புவது போன்ற பாடல்கள் இருக்கின்றன, கற்பு நெறி பற்றிய பாடல்கள் இருக்கின்றன. இந்த பத்தினி கல்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இது ஒரு குலதெய்வமாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இளங்கோ அடிகள் அவர்கள் இந்த பத்தினி தெய்வ வணக்கத்தை தன் நூலில் இணைத்து கொண்டார் என்ற ஒரு கருத்தும் இங்கு முன்வைக்கப்படுகிறது. அப்படி முன்வைக்கப்பட்டு அந்த பத்தினி தெய்வ வணக்கத்தை அவர்கள் இன்னும் விரிவாக அவர் செய்து காட்டுகிறார் என்று ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அந்த கருத்தை முன்வைப்பதன் காரணமாக இந்த இலக்கிய படைப்பாக்கம் என்பது பற்றியும் ஒரு சின்ன விவாதம் இங்கே இடம்பெறுகிறது. ஒரு இலக்கிய கர்த்தா தான் கேட்ட கண்ட நிகழ்ச்சிகளை அப்படியே கூற வேண்டும் என்பது எங்கேயுமே கிடையாது. அப்படியே கூறினால் இலக்கியம் ஆகாது. இருக்கிற விவரங்களை ஒரு வரலாற்று நூல் போல ஒரு வாழ்க்கை வரலாறு போல எழுதி கொண்டு போனால் இலக்கியம் ஆகாது. கம்பன் ராமாயணத்தை ராமகதையை அப்படியே கூறினால் யாரும் ரசிக்க மாட்டார்கள். அதற்கு ஒரு மெருகு, ஒரு அழகு கொடுத்து அதை மேலே கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக அவன் என்ன செய்கிறான்? அவர் காலத்தில் வழங்கிய பல சமகால கதைகள், அவர் காலத்தில் வழங்கிய பல சமகால மரபுகள்,
இதையெல்லாம் இலக்கியத்துக்குள்ளே அவன் கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த இலக்கியமானது மக்கள் இலக்கியமாக மாறிவிடுகிறது. ஆகையினால்தான் சிலப்பதிகாரத்தை பற்றி ரகுநாதன் கூறும் பொழுது இது அரச குலத்தை விட்டு, அரச குலத்தை தவிர்த்து விட்டு சகல மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு நூலாக இது அமைகிறது என்ற ஒரு கருத்தையும் முன்னே வைத்துக்கொண்டு அவர் செல்லுகிறார். இந்த நூலை மேலே விஷயம் இல்லை, இது மேலே அது இல்லாதன்னா இந்த நூலை அவர் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, இதில் ஒரு தகவலை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. சீத்தலை சாத்தனார் கூற இளங்கோ எழுதியதாக வரக்கூடிய அந்த பகுதி இருக்கிறதா, இது பற்றிய விவாதமும் கொஞ்சம் அங்கு இங்குமாக இடம்பெறுகிறது. இதெல்லாம் மரபு வழியில் உள்ள பல கருத்துக்களை ரகுநாதன் உள்ளடக்கி அந்த கேள்வியையும் கேட்டு விடுகிறார். அவருடைய அந்த கேள்வியானது பலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். காரணம், சிலப்பதிகாரத்தை பொறுத்த மட்டிலும் நாம் ஒரு படிமம் வளர்த்து வைத்திருக்கிறோம். பாரதி கூறுவான், சேரன் தம்பி சிலம்பி இசைத்ததும் என்று கூறுவான். யாமறிந்த புலவரிலே வள்ளுவன் போல், இளங்கோ போல், கம்பன் போல் பூவிதனில் யாங்கனும் கண்டதில்லை உண்மை, இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்று கூறுவார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாரதி கூறுவார். காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய, தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு படிவமாக சிலப்பதிகாரத்தை நாம் கருதி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த தமிழ் பண்பாட்டின் கலாச்சாரமாக வருவதன் காரணமாகத்தான் பின்னால் இது அரசியலில் கூட ஒரு அடையாள அரசியலாக கூட இது இடம்பெற்றதை நாம் காண முடிகிறது. அப்படி காணும் பொழுது இளங்கோவடிகளுடைய இந்த நூலானது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில் அது இருக்கிறது. ரகுநாதன் இந்த துறையில் அதிகம் செல்லாவிட்டாலும் அவர் ஒன்றை மிக தெளிவாக தன் நூலில் கொண்டு வருகிறார். அது என்னவென்று கேட்டால், அந்த காலத்து வர்க்க அமைப்பு. அதை நாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தால் ஒன்றை நாம் கவனிக்கலாம். ஒன்று வேளாண் சமூகத்தை சார்ந்த அரச மரபு, இன்னொன்று வணிக சமுதாயம். இந்த வணிக சமுதாயமானது அடுத்த மிகப்பெரிய செல்வாக்குள்ள சமுதாயம். மூன்றாவதாக உள்ளது கைவினைஞர்கள். அது சிலப்பதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது. கைவினைஞர்கள், பல தொழில்களை செய்பவர்கள். உதாரணமாக மதுரையில் பொற்கொல்லர்கள், பூம்புகாரிலும் பொற்கொல்லர்கள் உண்டு. பல சிறு சிறு தொழில்களை செய்யக்கூடிய பல கை வினைஞர்கள். அதற்கு அடுத்தாற் போல உப்பு வணிகர்கள், மரபு வழியாக இருக்கக்கூடிய வணிகர்கள், குறிஞ்சி நில மக்கள், காடுவாழ் மக்கள், ஆடு மாடு மேய்க்கும் மக்கள். உதாரணமாக சிலப்பதிகாரத்தை பொறுத்த மட்டும் இந்த புறஞ்சேரி இருத்த காதை என்று இருக்கிறது அல்லவா, அதில் உள்ள ஐச்சியர், கோட்டைக்கு வெளியே இருப்பவர்கள். இதையெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது ஒரு வகையான வர்க்க அமைப்பு இருப்பதை நாம் அங்கே காண முடியும். அதாவது இரண்டு மிகப்பெரிய மேல்தட்டு வர்க்கம் அரசன் வணிகம், இரண்டு மிகப்பெரிய மேல்தட்டு வர்க்கம் அரசன் வணிகம். அதுக்கு அடுத்தால் போர் வரக்கூடிய இந்த கைவினைஞர்கள், அவர்கள் தான் பெருமளவில். காரணம் நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தினுடைய தோற்ற காலம், நிலம் அதிகமாகிறது, விவசாயம் பெருகுகிறது, பெருகும் பொழுது தொழில் பெருகுகிறது. அந்த தொழிலுக்கு தேவையான கைவினைஞர்கள் வேண்டும், அவர்கள் அதை செய்கிறார்கள். இந்த குழு இது ஒரு பக்கத்தில், இந்த உழுது உண்ணக்கூடிய விவசாயிகள் ஒருவர்கள். இதற்கு பிறகு அடிமைகள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அடிமைகள் ரெண்டு வகையானவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒன்று கிரேக்க நாட்டிலிருந்து வந்து இங்கு தங்களை அடிமைகளாக ஆக்கி கொண்டவர்கள். இரண்டு இங்கு உள்ள தன வணிகர் வீட்டிலும் அரசர் வீட்டிலும் சிறு சிறு வேலைகள் செய்து வீட்டு அடிமைகளாக இருந்தவர்கள். ஆனால் ஒன்று, மேல்நாட்டு மரபை போல இந்த அடிமைகள் என்பவர்கள் இங்கு கிடையாது. அதற்கு காரணம் இருக்கிறது. மேல்நாட்டு அடிமைகள் அங்கு உள்ள விவசாயத்தில் உள்ள ஒரு கருவி, அந்த கருவிகளாகத்தான் அங்கு அவர்கள் பயன்பட்டார்கள். இங்கு உள்ள அடிமைகள் விவசாயத்தில் உள்ள கருவிகளாக அல்ல,
வீட்டு வேலை செய்பவர்கள், குற்றேவல் செய்பவர்கள், சிறு சிறு வேலை செய்பவர்கள் என்ற முறையில்தான் இந்த அடிமைகள் இருந்தார்கள். இந்த அமைப்பு சிலப்பதிகாரம் முழுவதும் நீங்கள் நிரம்பி இருப்பதை காண முடிகிறது. இங்கு மற்றொரு கேள்வி வருகிறது. மதம், ரகுநாதன் அதை தொற்றிருக்கிறார். அது என்னவென்று கேட்டால் அது ஜைனம். ஏனென்றால் சிலப்பதிகாரத்தில் 3 லட்சியங்கள் கூறப்படுகின்றன. அதில் ஒன்று ஊழ்வினை வந்து உறுத்தும் என்பது. இந்த ஊழ்வினை பற்றி அதிகம் பேசியவர்கள் சைனர்கள். ஊழ்வினை பற்றிய கருத்து இந்து மதத்தில் அந்த காலத்தில் உண்டு. ஆனால் இந்து மதத்தில் உள்ள அந்த கருத்தை மிக அதிகமாக எடுத்துக்கொண்டவர்கள் பௌத்தர்களும் சைனர்களும். ஆனால் சைனர்களும் பௌத்தர்களும் கடவுள் இல்லை என்று கூறியவர்கள். கடவுள் இல்லை என்று கூறியதால் இவர்களுக்கு வேறு ஒரு கருத்தாக்கம் தேவைப்படுகிறது. அந்த கடவுள் இல்லாத ஒரு கருத்தாக்கம் ஊழ்வினை என்பது. அப்போ அந்த ஊழ்வினை எடுத்துக்கொண்டு சைனர்கள் ஊழ்வினை பற்றி மிக அதிகமாக அவர்கள் அதிலே பேசுகிறார்கள். கோவலனுடைய பிறப்பு, கண்ணகி பிறப்பு, இதெல்லாம் ஊழ்வினை என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அது கண்டிப்பாக வந்து உங்களை உறுத்தும் என்ற ஒரு நிகழ்ச்சியை அவர் அதில் கொண்டு வந்து காட்டுகிறார். இந்த ஊழ்வினை பற்றிய கருத்து, சைனர்கள் பற்றிய கருத்து என்று ரகுநாதன் இதில் பல இடங்களில் தொட்டு செல்கிறார். ஆனால் விரிவாக சொல்லவில்லை. இந்த வர்க்க அமைப்பையும் அவர் காட்டுகிறார். இந்த வர்க்க அமைப்பை காட்டும் பொழுது அவருக்கு பிரதானமானது இந்த 2 காரணம். அந்த கதை நடப்பதே இந்த 2 பேருடைய மோதலில் தான். இந்த 2 பேருடைய மோதல் இல்லாவிட்டால் இந்த கதையில் வேகம் கிடையாது. இந்த மோதல் இல்லை என்றால் இந்த கதையில் எந்த விதமான வேகமும் கிடையாது. இது இலக்கியம் என்று வரும் பொழுது நடைமுறையில் இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்தாலும் அவற்றை அப்படியே அவரை வர்ணிக்காமல் இந்த இலக்கியத்தில் அது ஒரு கற்பனையாக மெருகு கொடுத்து வேகமாக செல்லும் பொழுது இந்த கதைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் ஏற்படுகிறது என்பதை அவர் ரகுநாதன் சுட்டிக்காட்டவும் செய்திருக்கிறார். சுட்டிக்காட்டாமல் இல்லை. ஆகையினால இந்த நூலை பொறுத்த மட்டிலும் இது நாம் கற்க வேண்டிய நூலில் ஒன்றாக இருக்கிறது என்று நான் கூற ஆசைப்படுகிறேன். கற்க வேண்டும், சற்று கடினமானது தான், நான் இல்லை என்று கூறவில்லை. கொஞ்சம் மெதுவாக நுணுக்கமாகத்தான் கற்க வேண்டும். காரணம், ரகுநாதனுடைய அந்த முறையியல். அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், ஒன்றை கூறும் பொழுதே அதை விளக்குவதற்கு பல கதைகளுக்குள்ளே சென்று விடுவார். அந்த கதைகள் பல இடங்களில் திருப்பியும் வரலாம். அப்போ அதை பொறுத்து ஒன்று சேர்த்து நாம் படிக்கும் பொழுது இது ஒரு ஆவணமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த முறையில் தான் இதை நகர்த்துகிறார். இந்த நூலை எழுதுவதற்கு ரகுநாதன் எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரு பக்கம். அவர் இன்னொரு வேலையும் செய்ய முனைந்தார், திட்டமிட்டார். ஆனால் திட்டம் நிறைவேறாமலே சென்று விட்டது. அது என்னவென்று கேட்டால், இது போல திருவள்ளுவர் யார் என்ற ஒரு நூலை எழுத ஒரு முயற்சித்தார். அதற்காக பல விவரங்களையும் அவர் சேகரித்தார். ஆனால் ரகுநாதனுடைய வயசான காலத்தில் அந்த விவரங்களை எல்லாம் சேகரித்தாலும் அவரால் எழுத முடியாமலே போய்விட்டது. ஆனால் என்ன செய்தார் தெரியுமா? அவரிடம் இருந்த ஏராளமான நூல்கள், புத்தகங்கள், எனக்கு தெரிந்த ஒரு 4-5 கண்ணாடி பீரோ நிறைய இந்த புத்தகங்கள் உண்டு. புத்தகங்கள், அவர் எழுதிய பல கையேடுகள், இதை எல்லாவற்றையும் அவர் பெயரால் எட்டயபுரத்தில் ஒரு அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி அந்த அறக்கட்டளையிலே ஒரு நூலகமாக உருவாக்கி அந்த நூலகத்துக்கு இந்த அனைத்து புத்தகங்களையும் கொடுத்து விட்டார். அந்த நூலகம் இன்றைக்கு செயல்படாமல் தான் அது இருக்கிறது. ஆனால் இந்த நூலகத்துக்கு உள்ளே நீங்கள் நுழைந்தால் 2 விஷயங்களை காண முடியும். ரகுநாதன் எழுதி அச்சேராமல் இருந்த சில கைப்பிரதிகள். 2, அவர் காலத்தில் அவர் சேகரித்த பல அபூர்வமான நூல்கள் இங்கே இருப்பதை காண முடியும். இது கொஞ்சம் முயற்சி எடுத்தால் அதை நாம் வெளியே கொண்டு வரவும் முடியும். இதுதான் ரகுநாதனுடைய அந்த படைப்பு. தற்கால தமிழ் இலக்கிய ஆய்வு உலகில் ரகுநாதனுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. பேராசிரியர் வானமாமலைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம் உண்டோ அதற்கு சமமான ஒரு இடம் ரகுநாதனுக்கு உண்டு. என கேட்டால், பேராசிரியர் நாவா அவர்கள் தன்னுடைய ஆய்வு கருத்தரங்கங்கள் எல்லாம் நடத்துவதற்கு முன்னாலேயே ரகுநாதன் இந்த ஆய்வுகளை தொடங்கிவிட்டார். அந்த ஆய்வு உலகத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் அவருக்கு இருக்கிறது. இது ரகுநாதனுடைய இளங்கோடிகள் யார் என்பதால் மட்டுமல்ல, பாரதியும் ஷெல்லியும் என்ற அந்த நூல்,
அதனாலும் அப்படின்னா பாரதி ஷெல்லி தான் பின்னால் கைலாசபதிக்கு இருமகா கவிகள் பாரதியும் தாகூரும் என்ற நூறுக்கு தூண்டுதலாக கூட அது இருந்தது. ஷெல்லியினுடைய அந்த கவிதைகளை எடுத்து வைத்துக்கொண்டு பாரதியின் கவிதைகளை எடுத்து வைத்துக்கொண்டு பாரதியும் ஷெல்லியும் எப்படி முற்போக்கானவர்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய அந்த ஆய்வு இருக்கிறதே, எங்களை போன்ற ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள் கூட அந்த காலத்தில் சிந்திக்கவில்லை. அவ்வளவு நுணுக்கமான ஒரு ஆய்வு அந்த பாரதியும் ஷெல்லியும் என்பது. பாரதி ஷெல்லி என்பதில் அவர் ஷெல்லியை ரொம்ப புரட்சிகரமான கவிஞனாக காட்டுகிறார், பாரதியும் புரட்சிகரமான கவிஞனாக காட்டுகிறார். இந்த பாரதியினுடைய அந்த குறிப்பாக ஒன்று ஷெல்லியினுடைய குயின் மாப் என்ற அந்த கவிதை வருங்காலத்தை பற்றியது. வருங்காலம் சமத்துவமான ஒரு காலமாக வரும், ஒரு பொன் யுகமாக மலரும் என்று ஷெல்லி அங்கே கூறுவார். அரைஸ் கோல்டன் கிரீஸ் என்று ஷெல்லியினுடைய கோஷம் அது. அதே கோஷத்தை பாரதி எப்படி தன்னுடைய புதிய ருஷியா பாடலில் கிருதயுகம் என்ற ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு இடி பட்ட சுவர் போல் கலி வீழ்ந்தான் கிருதயுகம் இழகமாதோ என்று அவன் கூறினான் என்பதை ஒப்பிட்டு காட்டி பாரதியும் ஷெல்லியும் பல தளங்களில் ஒப்பிட்டு காட்டியிருப்பார். உழைப்பாளர்கள் சார்பாக ஷெல்லி என்ன எழுதியிருக்கிறார், உழைப்பாளர்கள் சார்பாக பாரதி என்ன எழுதியிருக்கிறார், இதையெல்லாம் எடுத்து காட்டும் பொழுது இது ரகுநாதனுடைய ஆய்வினுடைய ஒரு பரப்பை அது காட்டுகிறது. பாரதியின் காலமும் கருத்தும் என்று வரும் பொழுது பாரதி காலத்தில் தீவிரவாத அரசியல், மிதவாத அரசியல் இல்லை. திலகர், அரவிந்தர், BVS ஐயர் போன்றவரெல்லாம் தீவிரவாத அரசியல் முனைப்பாக இருந்த காலம். அந்த தீவிரவாத அரசியலைத்தான் பாரதி தன்னுடைய பாடல்களில் பிரதிபலிக்கிறான் என்பதை அவர் அந்த நூலில் சுட்டிக்காட்டியிருப்பார். பாஞ்சாலி சபதம் உட்பொருள் என்பதே ரகுநாதனை பொறுத்த மட்டிலும் நாட்டினுடைய தேச விடுதலை இயக்கத்தை தான் மைய கதாபாத்திரம். அதில் நீ கூர்மையாக கவனித்து பார்த்தா தர்மர் காந்திக்கு இணையானவர், அப்படிதான் வரும், அமைதியாக இருப்பார். அதில் பீமன் மிகப்பெரிய புரட்சியானவர். எரிதடல் கொண்டு வா தம்பி, அண்ணன் கையை வைத்து இழந்திட்டான், கதிரை வைத்து இழந்திட்டான், அவன் கையை எரித்துடுவோன்னு பீமன் கூறும்போது அவன் புரட்சி. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு 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 வேலை அர்ஜுனன் பண்ணுறான். என்ன இருந்தாலும் அண்ணனை சொல்லக்கூடாது, பொறுத்துரு, காலம் வரும், காலம் வந்தப்புறம் நாம் கண்டிப்பாக போராடுவோம் என்ற அந்த கருத்தை வைத்துக்கொண்டு பாஞ்சாலி சபதத்துக்கு ஒரு உண்மையான பொருளை அவர் கூறிவிடுகிறார். நான் ரகுநாதனை பற்றி சொல்றதுக்கு காரணம் இது மட்டுமல்ல, ரகுநாதன் தெரிஞ்சுக்கணும். நாம் அதோடு மட்டுமல்ல, புதுமைப்பித்தன் மீது ஒரு ஒரு வெறித்தனமான பாசம், அன்பு உள்ளவர் ரகுநாதன். புதுமைப்பித்தன் வாழ்க்கை வரலாறு ஒன்று. இரண்டாவது, புதுமைப்பித்தன் மீது விஷமத்தனமான விமர்சனங்கள் வைத்த காலத்தில் அவருடைய கதைகளெல்லாம் மேல்நாட்டு கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டவை, அவர் சுயமாக எழுதவில்லை என்றெல்லாம் கூறப்பட்ட காலத்தில் ரகுநாதன் அதை மறுத்து அவருடைய கடைசி காலத்தில் விமர்சனமும் விஷமத்தனமும் என்ற ஒரு பெரிய நூலை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார். புதுமைப்பித்தனை ஆதரித்து எழுதப்பட்ட நூலாக அது இருக்கிறது. கவிதையிலும் ரகுநாதனுக்கு ஒரு இடம் உண்டு. திருச்சிற்றம்பலக்காராயர் கவிதை என்று அதற்கு பெயர். நிறைய கவிதை அவர் எழுதவில்லை, ஆனால் குறைந்தான் எழுதியிருக்கிறார். அந்த குறைந்த எழுத்திலும் அழுத்தமான மரபு கவிதையும் உண்டு, அழுத்தமான புது கவிதையும் உண்டு. இதெல்லாம் சேர்ந்துதான் ரகுநாதன் என்ற அந்த ஆய்வாளர், இதெல்லாம் சேர்ந்தான் ரகுநாதன் என்ற அந்த படைப்பாளி. படைப்பிலக்கியம் அவருக்கு குறைவு, ஆனால் இடதுசாரி முகாமில் இருந்து மிக தெளிவாக வந்த ஒரு ஆய்வாளர் ரகுநாதன். அந்த ஆய்வாளர் ரகுநாதன் தான் மிக அதிகமாக நமக்கு தெரிந்தவராக இருக்கிறார். படைப்பு இலக்கியவாதி என்று வரும் பொழுது இந்த பஞ்சம்பசி நாவல் ஒன்றுதான் அது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நாவல். அந்த நாவல் ஒரு மையமான பிரச்சனை. 1952 கிட்ட நெசவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. மிக பிரம்மாண்டமான ஆலைகளுக்கு முன்னால் இவர்களால் கைத்தறி நெசவு தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இவர்களுக்கு நூல் கிடையாது, இவர்களுக்கு பஞ்சு கிடையாது, ஆலைகளை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு விட்டன. நிறைய நெசவாள குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அந்த காலத்தில் ஆளாக்கப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நெசவாளர் பிரச்சனையை மையமாக வைத்து அவர்களுக்கு ஒரு சங்கம் ஒன்றை உருவாக்கி அந்த சங்கத்தோடு போராட்டத்தையும் இணைத்து அம்பாசமுத்திரத்தில் மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் தான் இந்த பஞ்சும் பசியும் என்பது. அந்த 52 பார்த்தீங்கன்னா நமது அரசாங்கத்திலேயே கூட இந்த கைத்தறி நெசவுகளை பற்றி ஒரு புள்ளி விவர கணக்கெல்லாம் எடுத்தாங்க.
அதற்கு பிறகுதான் இந்த கைத்தறி ஹேண்ட்லூம் போர்டு என்பதெல்லாம் பின்னால தான் வந்தது. நிறைய நெசவாளர்கள் தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். இந்த பஞ்சமசி நாவல்லையே கைலாச முதலியார் என்ற ஒரு நடுத்தர நெசவாளி, அவருக்கு பெரிய முதலாளி கூடையும் போட்டி போட முடியவில்லை, மில் கூடையும் போட்டி போட முடியவில்லை. சின்ன நெசவாளியான சாதாரண ஆள் மாதிரி வேலை செய்யவும் முடியல. இந்த நெருக்கடி தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த தற்கொலைக்கு காரணம் அப்போ ஏற்பட்ட ஒரு நெருக்கடி. இந்த நெருக்கடிகளெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அறிவு விவாதமாக 2-3 கதாபாத்திரங்களையும் படைத்து எழுதப்பட்ட நாவல் தான் இந்த பஞ்சமசியம். ரகுநாதனுடைய இளங்கோவடிகள் யார் என்பது ஒரு மையமான நூல். ஆனால் இந்த ஆளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இதை கூறுகிறேன். காரணம், நம்முடைய நண்பர்கள் பல நூல்களை அறிமுகப்படுத்தும் பொழுது என்னுடைய ஒரு பெரிய கருத்து என்று கேட்டால், நம்மவர்கள் எழுதிய நூல்களை நாம் படிக்க வேண்டும். அதை படிக்கும் பொழுதுதான் நம்மவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பண்பாட்டு தள போராட்டத்தில் முனைந்து இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ளவும் முடியும். நம்முடைய இடதுசாரி முகாமில் உள்ள படைப்பாளிகளுக்கு கணக்கே கிடையாது ஐயா. நம்மளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவ்வளவு எண்ணிக்கை உள்ள படைப்பாளிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி நாம் அதிகம் பேசாமல் போகும் பொழுது வருங்கால தலைமுறைக்கு இது ஒன்றுமே தெரியாமல் போய்விடும். எங்கிருந்தோ இருக்கிற பலரை பற்றி பேசுவோம், ஆனால் நாம் சின்னப்ப பாரதியை பற்றி பேச மாட்டோம், பொன்னியலை பற்றி பேச மாட்டோம், டி செல்வராஜை பற்றி பேச மாட்டோம், விந்தனை பற்றி பேச மாட்டோம், ஜெயகாந்தனை பற்றி கூட பேசுவார்கள், மற்றவர்களை பேச மாட்டார்கள். அதனால் இந்த முறையில் ரகுநாதன் செய்த காரியம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு மிகப்பெரிய காரியம் என்று கூறி முடிச்சிடலாம். மிகப்பெரிய காரியம் என்று கூறி இளங்கோவடிகள் யார் என்பதை மறுபடியும் சுருக்கி கூறுகிறேன். ஒன்று, இளங்கோ என்பது இளவரசன் அல்ல, அது இளைய மகன், செட்டி மக்கள் சமுதாயத்தில் உள்ள 2வது மகன். அப்போ இவர் செட்டி மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவர். இது ஒன்று. 2வது, அங்குள்ள வர்க்க மோதல், அரசனுக்கும் வணிக வர்க்கத்துக்குள்ள வர்க்க மோதல். இந்த மோதல் காரணமாக விளைந்த கதை தான் இந்த கண்ணகி கோவலன் கதை. ஆகினால்தான் அந்த கதைக்கு அவ்வளவு பெரிய வேகம், அவ்வளவு பெரிய விறுவிறுப்பு ஏற்படுகிறது. காரணம், ஒரு முரண்பாடு என்று வரும் பொழுது ஒரு பக்கம் இருந்தால் மட்டும் அது காணாது, அதன் எதிர்முனை இருக்க வேண்டும். அப்படி எதிர்முனை இருந்தால்தான் அந்த முரண்பாடு வேகம் பெறும், வலு பெறும், அது வேகமாக வெளியே வரும். அந்த வேகத்தையும் அந்த முனைப்பையும் ரகுநாதன் இந்த இளங்கோவடிகள் யார் என்பதில் சுட்டி காட்டுகிறார். அதற்காக அவர் பல முயற்சி எடுத்துக்கொண்டு நிறைய நாட்டார் கதைகள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அவ்வளவு கதைகளையும் தொகுத்து, அங்கே ஒரு கதைத்தான் உங்களுக்கு சொன்னேன், நிறைய கதைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் தொகுத்து அந்த பழக்க வழக்கத்தையும் கொண்டு வந்து ஒரு முக்கியமான கருத்தை கூறுகிறார். பரதவர் சமுதாயம்தான் வணிகர் சமுதாயமாக மாறியது என்பதை இந்த நூலில் நிறுவி தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த நூல் பற்றி பேசுவதற்கு என்னை பணித்த தோழர் ரகுபதி அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் பதிப்பகம் வட்டம், தமிழ்நாடு கலையிலக்கிய மன்றம் அவர்கள் இணைந்து நடத்தும் இந்த தொடர் சொற்பொழிவு அரங்கத்துக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், மறைந்து போன நூலை இவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள். இது எத்தனை பேர் படிக்கப் போகிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. காரணம், சிறப்பதிகாரம் பெற்ற ஆய்வில் இது ஒரு அணுகுமுறையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அணுகுமுறை வேண்டுமானால் பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மனக்கசப்பாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த நாட்டு இலக்கியமும் எந்த காலத்து இலக்கியமும் அந்த காலகட்டத்தினுடைய வர்க்க முரண்பாடுகளின் பிரதிபலிப்பாகத்தான் இருக்கும். இச்சமயத்தில் நேரடியாகவும் பிரதிபலிக்கலாம், சில சமயத்தில் அது பல வடிவங்களில் அது பிரதிபலிக்கலாம். அது மத ரீதியாக பிரதிபலிக்கலாம், அல்லது கவிதையில் அழகான கவிதையாக பிரதிபலிக்கலாம், சில நேரங்களில் நேரடியாகவும் அது பிரதிபலிக்கலாம். நாவல் இலக்கியம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே நேரடி பிரதிபலிப்பை காண முடியும். இதிகாசங்களில் மறைமுக பிரதிபலிப்பை காண முடியும், காவியங்களில் மறைமுக பிரதிபலிப்பை காண முடியும். அத்தகைய ஒரு படைப்பைத்தான் ரகுநாதன் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நண்பர்கள் நான் இன்னொன்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மறுபடியும் ரகுநாதனை நான் அந்த காலத்தில் பார்த்து பேசிய அந்த நண்பரை மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். அதற்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.
அவரை பற்றி ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மாலை நேரங்களில் நெல்லை சந்திப்பில் அந்த காலத்தில் ஒரு தையல் கடை ஒன்று உண்டு. அதற்கு சேவியர் தையல் கடை என்று பெயர். அந்த தையல் கடை உரிமையாளர் ஒரு பொது உடைமைவாதி. தையல் நடக்கிறதோ இல்லையோ அங்கே அரசியல் விவாதம் ரொம்ப தீவிரமாக நடைபெறும். ரகுநாதன் அங்கே வருவார். வெள்ளையான ஜிப்பா, நல்ல வெள்ளை வேட்டி. அந்த காலத்தில் சைடு பை வச்ச ஜிப்பா உண்டு. அந்த சைடு பையில் சிகரெட்டும் தீப்பெட்டியும் இருக்கும். ஒரு கருப்பு கண்ணாடி, பின்னால் வாரிவிட்ட தலை, கனத்த குரல். அவர் தான் கதாநாயகன். அவரை சுற்றி அந்த இளம் நண்பர்கள் இருப்பார்கள். இவர் இலக்கியத்தை பற்றி, பொது உடைமை பற்றி காரசாரமாக பேசிக் கொண்டிருப்பார். அந்த காலத்தில் வந்த பத்திரிகை செய்தியை பற்றி விமர்சனம் செய்வார். இது ஒரு மாலையில் கூடினால் ஒரு 2 மணி நேரம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேலை அவர் அந்த காலத்தில் செய்து வந்தார். அது ரொம்ப விறுவிறுப்பான ஒரு விஷயம். அதை நான் நேரடியாக பங்கெடுத்தது கிடையாது. ஆனால் பங்கெடுத்த நண்பர்கள் என்னிடம் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தகைய ஒரு ஆள், மிக சாதாரணமான மனிதர், ஆனால் அறிவால் மிகவும் உயர்ந்த மனிதர் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.